பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது எதிர்காலத்தில் நடக்கப் போகும் பெரும் மகாபாரத போரை அனைவரும் அறிந்திருந்தனர். எனவே கிருஷ்ணரின் ஆலோசனையின்படி அர்ஜுனன் போரில் வெற்றியை உறுதிப்படுத்த தெய்வீக ஆயுதங்களை பெற முடிவு செய்தான். அவன் மற்ற எந்த ஆயுதத்தை விடவும் சக்தி வாய்ந்த சிவபெருமானின் பாசுபதாஸ்திரத்தை பெற இமயமலை சாரலில் பல ஆண்டுகள் தொடர்ந்து கடும் தவம் செய்தான். அவனது உறுதியையும் தவத்தின் பலத்தையும் சோதிக்க விரும்பிய சிவபெருமான் தான் ஒரு வேடன் போல உருவெடுத்து சிவகணங்களையும் வேடர்களாக அழைத்துக் கொண்டு அர்ஜுனன் தவம் செய்யும் இடத்துக்கு வந்தார். அப்போது மூகாசுரன் என்ற அசுரன் ஒரு காட்டுப்பன்றியின் வடிவம் எடுத்து அர்ஜுனனின் தவத்தை கலைத்து அவனை கொல்ல வந்தான். பன்றியின் சத்தம் கேட்டு தவம் கலைந்த அர்ஜுனன் உடனே அதன் மீது அம்பை எய்தான். அதே நேரத்தில் வேடன் உருவில் இருந்த சிவபெருமானும் ஒரு அம்பை எய்தார். 2 அம்புகளும் ஒரே நேரத்தில் பன்றியின் உடலை துளைத்து அது இறந்து விழுந்தது. பன்றி இறந்ததும் வேடனான சிவனும் அர்ஜுனனும் நான் தான் பன்றியை முதலில் கொன்றேன், எனவே இது என் வேட்டை என்று வாதிட்டனர். இந்த வாதம் முற்றி சண்டையாக வளர்ந்து இறுதியில் இருவரும் ஆயுதங்களை வைத்துவிட்டு மல்யுத்தம் செய்யத் தொடங்கினர். வேடனாக இருந்த சிவபெருமான் அர்ஜுனனை தோற்கடித்தார். சண்டையில் தோற்றாலும் அர்ஜுனன் சிறிதும் தளராமல் தனது வில்லையும் அம்பையும் வைத்து சிவலிங்கம் ஒன்றை மண்ணால் செய்து மனம் உருகி பூக்களால் அர்ச்சித்து வழிபட்டான். அர்ஜுனன் லிங்கத்திற்கு சூட்டிய மலர்கள் அனைத்தும் அவன் எதிரே நின்றிருந்த வேடனின் காலடியில் விழுவதைக் கண்டு தன்னுடன் சண்டையிட்ட வேடன் வேறு யாருமல்ல, தான் தவம் இருந்த சிவபெருமானேதான் என்பதை உணர்ந்து அதிர்ச்சியுடனும் பக்தியுடனும் சிவனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அர்ஜுனனின் பக்தி, அசைக்க முடியாத வீரம், மன உறுதியுடன் கூடிய தியாகம் ஆகியவற்றால் மகிழ்ந்த சிவபெருமான் தனது உண்மையான உருவத்திற்கு மாறி அர்ஜுனனை பாராட்டி அவருக்கு சர்வ வல்லமை பொருந்தியதும் அனைத்து படைப்புகளையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதுமான பாசுபதாஸ்திரத்தை வழங்கினார்.